Welcome student, I am Ganeshan. So இப்போ இந்த பேஸ் தின சம்பள பார்க்கலாம். இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2021 probability and statistics. Okay. இப்போ பார்த்தீங்கன்னா a company uses 3 different assembly line A1, A2, A3. ஸோ நம்ம யூஸ் பண்ற அதே நோட்டேஷன் தான் இருக்கு to manufacture a particular component. Of those manufactured by line A1, 5% need rework to remedy a defect. அப்போ என்னன்னா மேனுஃபேக்சர் பண்ணியாச்சு, அதை வந்து ரீஒர்க் பண்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து என்னது டிஃபெக்டிவா தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. சரிங்களா? 5% நீட் ரீஒர்க், வேறஸ் 8% நீட் ரீஒர்க் ஃபார் A2. அதே மாதிரி 10% A3க்கு ரீஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் தட் 50% ஆஃப் ஆல் காம்பனன்ட் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை லைன் A1, 30% ஆர் ப்ரொடியூஸ் பை லைன் A2, 20% வந்து ப்ரொடியூஸ் பை A3. இஃப் எ ரேண்டம்லி செலக்டட் காம்பனன்ட் நீட் ரீஒர்க், ஸோ ரேண்டமாக எடுக்கிறேன், அது ரீஒர்க் பண்ணணும். அப்போ அந்த ரீஒர்க் பண்ண வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, செகண்ட் இருந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி பேஸ் தியரம் தான். சரி, கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம கிளியராக எடுத்து எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஃபெக்டிவ் ரிலேட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம என்னென்ன பார்த்தீங்கன்னா A1, A2 தான், நம்மளுக்கு அது பிரச்சனையே இல்லை. ஓகே, அசம்பிளி லைன் A1 இருக்குது, பிரச்சனையே கிடையாது. A1, A2, A3. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஒர்க் பண்ண ஈவெண்ட் ஆஃப் ரீஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ அடுத்து என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 இது வந்து டிஃபெக்டிவ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் கொடுத்ததுல டிஃபெக்டிவ். ஃபர்தரா பார்த்தீங்கன்னா சப்போஸ் தட் 50% ஆஃப் ஆல் காம்பனன்ட் ஆர் ப்ரொடியூஸ்டு பை லைன் A1. ஸோ 50/100. அப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் A2. ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 பார்த்தீங்கன்னா A2க்கு வந்து 30% ப்ரொடியூஸ் பண்ணும், 30/100. அப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் A3. ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 வந்து பார்த்தீங்கன்னா A3 ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வந்து 20%. ஓகே, இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1. ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1, அதாவது என்னன்னா ஆல்ரெடி A1 ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு, அதுல வந்ததுல டிஃபெக்டிவ் என்ன அப்படின்னு, டிஃபெக்டிவ் மீன் ரீஒர்க் பண்றது எதுன்னு பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா A1 ரீஒர்க் பண்றது வந்து 5% கொடுத்துருக்குறாங்க. ஸோ 5/100. ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A2. A2 ப்ரொடியூஸ் பண்ணதுல ரீஒர்க் பண்றது எவ்வளோன்னு பாருங்க. அது வந்து 8% ஆகும். அடுத்தது A3 ப்ரொடியூஸ் பண்ணதுல ரீஒர்க் பண்றது எத்தனைன்னா, A3 பண்றதுல ரீஒர்க் வந்து 10%. சப்போஸ் எல்லாமே டினாமினேட்டர் 100 இருக்கு, நம்ம ஈஸியா போட்டுடலாம். சரி, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா டேரக்டா பேஸ் தியரம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதுல ரெண்டு டேட்டாஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க, செலக்டட் காம்பனன்ட் வந்து ரீஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கணும், அது ஆல்ரெடி ஹேப்பன்டு. இட் இஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லைன் 1. இதுல ஆல்ரெடி ஹேப்பன், நம்ம செலக்ட் பண்ணது ரீஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். அது வந்து எதுல இருந்து வந்திருக்கணும்னா A1ல இருந்து வந்திருக்கணும். அதே மாதிரி இன்னொன்று கேட்டிருக்கிறது செலக்ட் பண்ணது வந்து ரீஒர்க் பண்ண வேண்டியது, அது எதுல இருந்து வந்திருக்கணும், செகண்ட் லைன்ல இருந்து A2. ஸோ இது ரெண்டு தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பேஸ் தியரம் தான். இது எப்படி யூஸ் பண்ண போறோன்றது பாருங்க. பை பேஸ் தியரம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 given B. ஸோ ஃபார்முலா என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 into ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1 whole divided by இந்த மூணுத்தையும் எடுத்து எழுத வேண்டியதான். ப்ராபபிலிட்டி ஆஃப் A1, ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1 plus probability of A2 into probability of B given A2 plus probability of A3 into probability of B given A2. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 வந்து 50/100 into probability of B given A1 வந்து 5/100 whole divided by, கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி A1 வந்து 50/100 into 5/100 plus
ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 வந்து 30/100, B given A2 வந்து 8/100 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 வந்து 20/100 இன்ட்டு இது வந்து 10/100. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆல் ஆர் ஹேவிங் சேம் டினாமினேட்டர். அப்படியே டினாமினேட்டர் அப்படியே விட்டுட்டு நியூமினேட்டர் மட்டும் பாருங்க. 5 5s are 25, ஸோ 250 ஹோல் டிவைடட் பை இதுலேயும் 5 5s are 25னா 250 ப்ளஸ் 8 into 3 24 240 ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 into 10 200. ஓகே, ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 250 divided by 200 400 600 690. ஸோ இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணிங்கன்னா 25/69. இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். இப்போ அதே மாதிரி அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து செகண்ட் இது கேட்டிருக்காங்க. ஸோ A2 given B, ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 given B, ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 given B is equal to probability of A2 into probability of B given A2 divided by probability of A1 into probability of B given A1 plus probability of A2 into probability of B given A2 plus probability of A3 into probability of B given A2. Okay, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 என்னன்னு பாருங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 30/100, இது 8/100. 30/100 இது வந்து 8/100 ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா போன இதில் கண்டுபிடிச்சது அதே தான் வரப்போகுது. ஸோ அப்படியே கூட எழுதிக்கலாம் நம்ம ஃபுல்லாகவே. 250/100 ஸ்கொயர், 250/100 ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா 240/100 ஸ்கொயர், 240/100 ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரு 200/100 ஸ்கொயர், 200/100 ஸ்கொயர். இப்போ எல்லாத்துலேயுமே 100 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 8 into 30 வந்து 240 ஹோல் டிவைடட் பை 250 ப்ளஸ் 240 ப்ளஸ் 200. 240 divided by 690. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 24/69. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்.